அவ வேணும்னு நினைக்கிறவங்க அவ கூடவே இருங்க. கீழே என்ன நடந்தாலும் யாரும் வராதீங்க. சித்ரா, அப்பாவை புடி அந்த சைடு. பிடி. எங்க வாங்க, பாத்து பாத்து வாங்க. மாமா, மாமா, எவ்வளவு நாள் ஆச்சு மாமா நீங்க என் பேரை சொல்லி கூப்பிட்டு. மாமா, இன்னும் ஒரு தடவை என் பேரை சொல்லி கூப்பிடுங்க மாமா. கூப்பிடுங்க மாமா. மாமா, அக்கா, இவ்வளவு நாளா மாமா என் பேரை சொல்லி கூப்பிட்டதே இல்லக்கா. 2-3 பேரை தவிர வேற யாரையும் மாமாக்கு தெரியலக்கா. அப்போ என் பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னா என்ன அர்த்தம்? மாமாக்கு என்ன அடையாளம் தெரியுதுக்கா. மாமா கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வராருக்கா. அக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல மாமா முழுசா குணமாயிடுவாருக்கா. மாமாவுக்கு எல்லா நினைப்பும் திரும்ப கிடைச்சிருக்கா. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சுக்கா. மாமா, அக்கா பாத்தியாக்கா, மாமா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாருக்கா. இனிமே யாரும் என்ன தடுக்க முடியாதுக்கா. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேக்கா. மாமா கூட நானும் வருவேக்கா. மாமாக்கு நான் கூட இருக்கேக்கா. சித்ரா, போய் கதவு தரமா போமா. மாமா வாங்க மாமா. மச்சா நான் இருக்கேன் மாமா. நல்லுக்கா. பாத்து. கல்பனா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீ பாத்துக்கோ. ரிப்போர்ட் கொடு. சரியா? பாத்து மாமா. பாத்து உட்காருங்க. அக்கா, நீ அந்த பக்கம் வந்து இருக்கா. சொல்லுங்க சார், யாரை பார்க்கணும்? ரஞ்சிதா இருக்காங்களா? இருக்காங்க சார், உள்ள வாங்க. உட்காருங்க சார். ரஞ்சிதாவை கூப்பிடுங்க. ரஞ்சிதா, ரஞ்சிதா. அத்தை, ரஞ்சிதா வர சொல்லுங்களேன். ஆக்சுவலா ஸ்டேஷனுக்கு நாங்களே வரலான்னு இருந்தோம் சார். நீங்களே வந்துட்டீங்க. ரஞ்சிதாவை அந்த ரவுடி கத்தியோட துரத்துற வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த கேஸை இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்லி மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அது சம்பந்தமா தான் ரஞ்சிதா கிட்ட விசாரிக்கணும். சரிங்க சார்.